மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக அதே 30ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டி. என் மன்னாவின் தலைப்பு, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, 12 ஆண்டுகள் பெரும்பாடினாலே அவதிப்பட்டவள், குதிரை போக்கினாலே அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள், அந்த 12 ஆண்டுகளாக அவளுடைய வைத்தியத்துக்கு, அவள் பார்த்த வைத்தியத்துக்கு, அவள் பார்த்த சிகிச்சைக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல், அந்த சிகிச்சைக்காக பற்பல வைத்தியர்களை மாற்றி மாற்றி பார்த்தால், சிகிச்சைக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவள் இழந்தாள். கடைசி நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால், இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறவர்கள் சுஸ்தமாகிறார்கள் என்று சொல்லி கேட்கிற அருமையான தேவச்சனமே, 12 ஆண்டுகளாக புலம்பி 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 அழுது 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 கண்ணீரை வெள்ளம் போல ஊற்றினவள், கண்ணீரை அவள் நதி போல ஊற்றினவள், இன்றைக்கு அவளுடைய புலம்பலை ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த ஸ்திரீயானவள் தொட்ட போது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளை சுகமாக்கியதனாலே பெரும்பாலும் நீங்கியது, உதரப்போக்கு நீங்கியது. அவள் பூரண சுகம் பெற்றவளாய், ஆரோக்கியம் அடைந்தவளாய் அவள் ஆனந்த களிப்போடு திரும்பினாள். ஆம், அவளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினவர், ஆனந்த களிப்பாய் மாற்றினவர். நினிவே ஜனங்கள் தங்களுக்கு கொண்டு வந்த அந்த செய்தியை கேட்டு, இன்னும் 40 நாளிலே நினிவே பட்டணம் அழிக்கப்படும் என்கிறதான அந்த செய்தி தங்களை நோக்கி வந்த போது, ராஜா உட்பட அனைத்து ஜனங்களும் கூடவே உயிரினங்களும் சேர்ந்து புலம்பி அழுதார்கள். உபவாசம் இருந்து, புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து அவர்கள் அழுது செபித்த செபத்தை ஆண்டவர் கேட்டார். அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்களுடைய கெஞ்சுதலுக்கு இறங்குவார். உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். கண்ணீரை காண்கிறவர், கதறலை கேட்கிறவர் உங்களுக்கு நிச்சயம் பரிபூர்ண விடுதலை கொடுப்பார், வாழ்க்கை களிப்பாக்குவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, புலம்பி அழுது கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையும் களிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்றுவீராக. பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே 12 ஆண்டுகளாக புலம்பி 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 அழுது அவளுடைய ஆண்டவரே புலம்பலை மாற்றி களிப்பாக்கினீரே, ஆனந்த களிப்பாக்கினீரே. வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட ஆண்டவரே புலம்பலை மாற்றுவீராக, ஆனந்த களிப்பாக்குவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சந்தோஷத்தை வரவழைக்க வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.